வெல்கம் டு இன்ஃபோபிரிட்ஜ் இந்தியா. இன்னைக்கு நாம் ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் ஜெனரேட்டர் எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியா ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணி அதை பிடிஎஃப் சேவ் பண்ணலாம் அல்லது டைரக்டா பிரிண்ட் பண்ணலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல இன்ஃபோபிரிட்ஜ் இந்தியா வெப்சைட்டுக்கு லாகின் பண்ணிக்கோங்க. இங்க இருக்கிற ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் ஜெனரேட்டரை செலக்ட் பண்ணி ஓபன் பண்ணுங்க. முதல்ல செல்லர் டீடைல்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். இங்க உங்களோட பிசினஸ் நேம் என்டர் பண்ணுங்க. அடுத்து ஜிஎஸ்டிஐஎன் நம்பர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட பிசினஸ் அட்ரஸ், செல்லர் ஸ்டேட் மற்றும் ஃபோன் நம்பர் போன்ற டீடைல்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்க ஒவ்வொரு டீட்டெயிலா என்டர் பண்ணும்போதே வலது பக்கத்துல இருக்கிற லைவ் ப்ரிவியூல இன்வாய்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகுறதை பார்க்கலாம். அடுத்ததா இன்வாய்ஸ் மற்றும் கஸ்டமர் டீடைல்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். இன்வாய்ஸ் நம்பர் மற்றும் இன்வாய்ஸ் டேட் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து கஸ்டமர் நேம் மற்றும் கஸ்டமர் ஜிஎஸ்டிஐஎன் இருந்தா அதையும் என்டர் பண்ணிக்கலாம். கஸ்டமர் அட்ரஸை கொடுத்துட்டு பிளேஸ் ஆஃப் சப்ளை செலக்ட் பண்ணுங்க. தேவைப்பட்ட ரிவர்ஸ் சார்ஜ் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததா ப்ராடக்ட் அல்லது சர்வீஸ் டீடைல்ஸ் ஆட் பண்ணலாம். முதல்ல ப்ராடக்ட் அல்லது சர்வீஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஹெச்எஸ்என் அல்லது எஸ்ஏசி கோட், குவான்டிட்டி, யூனிட் மற்றும் ரேட் டீடைல்ஸை என்டர் பண்ணுங்க. டிஸ்கவுண்ட் இருந்தா டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கொடுக்கலாம். அடுத்து அப்ளிகேபிள் ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லா டீடைல்ஸும் கொடுத்த பிறகு ஆட் ப்ராடக்ட் கிளிக் பண்ணுங்க. ப்ராடக்ட் இன்வாய்ஸ்ல ஆட் ஆகிடும். அதே நேரத்துல டாக்ஸபிள் வேல்யூ, ஜிஎஸ்டி அமௌண்ட் மற்றும் கிராண்ட் டோட்டல் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் ஆகுறதை லைவ் ப்ரிவியூல பார்க்கலாம். தேவைப்பட்டா இதே மாதிரி மல்டிபிள் ப்ராடக்ட்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா பேமெண்ட் மற்றும் அதர் டீடைல்ஸ் செக்ஷன் இருக்கு. தேவைப்பட்டா பேங்க் நேம், அக்கவுண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட், ஆத்தரைஸ்ட் சிக்னேட்டரி மற்றும் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போன்ற டீடைல்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல். தேவையில்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்ப வலது பக்கத்துல இருக்கிற லைவ் ப்ரீவியூல கம்ப்ளீட் ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் ரெடியா இருக்கு. பிசினஸ் டீடைல்ஸ், கஸ்டமர் டீடைல்ஸ், ப்ராடக்ட் டீடைல்ஸ், ஜிஎஸ்டி கால்குலேஷன் மற்றும் ஃபைனல் டோட்டல் எல்லாமே சரியா இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே சரியா இருந்தா டவுன்லோட் பிடிஎஃப் அல்லது பிரிண்ட் இன்வாய்ஸ் ஆப்ஷனை பயன்படுத்தலாம். பிரிண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணினா கிளீன் A4 ஃபார்மாட்ல இன்வாய்ஸ் ப்ரீவியூ வரும். இங்கிருந்து டைரக்டா பிரிண்ட் பண்ணிக்கலாம் அல்லது சேவ் ஆஸ் பிடிஎஃப் செலக்ட் பண்ணி இன்வாய்ஸை பிடிஎஃப் ஃபைலா சேவ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இப்படி ரொம்ப ஈஸியா இன்ஃபோபிரிட்ஜ் இந்தியா ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் ஜெனரேட்டர் மூலமா ப்ரொஃபஷனல் ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். மேலும் யூஸ்ஃபுல் பிசினஸ் டூல்ஸ்க்கு இன்ஃபோபிரிட்ஜ் இந்தியா ஆன்லைன் விசிட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.